ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு டம்ளர் டீ பண்ண போறோம். ஏன் ஒரு டம்ளர் டீ? எதுக்காக இந்த டீ பண்ற வீடியோ போடுறோம் அப்படின்னா, நான் பேச்சலர் ரூம்ல ஆக்சுவலி நான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, என் பேச்சலர் ரூம்ல நிறைய பசங்க வருவாங்க. நிறைய ட்ரெய்னி பசங்க வருவாங்க. அவங்களெல்லாம் ஒரு டீ கூட போட தெரியாம தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு டீ எப்படி போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித் தரேன். இந்த டீ வந்து எப்பவுமே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு பொட்டி கடை இல்லை ஒரு டீ கடை பார்த்தா என்ன ஆகும்? ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆளுங்க ஒரு டீ கடை பார்த்தா அப்பயே அங்க போய் ஜாலியா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியா போயிட்டாங்க. நம்ம டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இப்போ கடையிலையும் டீ கிடைக்குது, வீட்லயும் டீ கிடைக்குது. என்ன அந்த வீட்ல இருக்கிற டீயோட டேஸ்ட் வேற, கடையில கிடைக்கிற டீ டேஸ்ட் வேற. அப்போ நம்ம கடையில கிடைக்கிற டீ வந்து எப்படி வீட்ல பண்றோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வழக்கம் போல நம்ம டீ தூள், சர்க்கரை நீங்க வேணா அஸ்கா வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நான் டீல சர்க்கரை போட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சர்க்கரை பிடிக்காது. அதை விட வந்து எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் கிடையாது. சர்க்கரை பிடிக்காது. ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைய பார்த்துருக்கேன் நான் வீடியோ. ஸோ நான் சர்க்கரை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அப்போ அது இல்லாம நான் இன்னொரு இடத்துல படிச்சிருக்கேன். கப் ஆஃப் டீங்கிற ஒரு 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 புக் படிச்சதுல டீல வந்து சர்க்கரை போட்டா அப்புறம் அந்த சர்க்கரைக்கு மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். நம்ம டீயோட டேஸ்ட்டே கிடைக்காது. நம்ம நல்ல டீ தூள் வாங்கி நல்ல டேஸ்ட்ல போட்டு நம்ம டீ போட்டு சாப்பிடுவோம். டீ போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவைன்னா, இப்போ நான் வந்து இந்த டம்ளர்ல டீ கொடுப்பேன். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகள்லயுமே இந்த டம்ளர்ல டீ கொடுப்பாங்க. அதுவும் இவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல எப்படி இந்த ஒரு டம்ளர் டீ கரெக்டா போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டம்ளர் எப்பவுமே கடையில வந்து இந்த டம்ளருக்கு வாசி தான் பால் எடுப்போம். அதுக்கு மேல வந்து தண்ணி டீ தண்ணி தான் ஊற்றுவோம். டீ தான் ஊற்றுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் பால் இதுல வேணும். அதுதான் நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தேவை. ஸோ இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க எந்த டம்ளர்ல நீங்க டீ குடிக்க விரும்புதோ அந்த டம்ளருக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியை முதல்ல எடுக்கணும். இந்த நான் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் டீ தூளை போடணும். உங்களுக்கு டீ தூள் வந்து நீங்க எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீ வேணும் அப்படின்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம். எனக்கு ஒரு மீடியம் போதும். ஸோ வந்து நான் இவ்வளவுதான் போடுறோம். டீ தூள் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம்னா, நீங்க வந்து டீல வந்து கடையில ஒரு சில கடைக்காரங்க வந்து ஜிஞ்சர் போடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட போறேன். சுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சுக்கு பொடியும் போடுறோம். போதும். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு போட்டால் போதும். ரொம்ப தான் நீங்க வந்து இந்த பொடியை போட்டால் என்ன வேணா அந்த டீயோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்னரே ஆன் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த வீடியோல தெரியுது பாத்தீங்களா? அந்த ரெட் கலர்ல வருது. மீன்ஸ் இந்த டம்ளர் ஆன் ஆகுது. ஓகே. நம்ம வந்து இந்த தண்ணியை ஃபர்ஸ்டே குதிக்கணும். எப்பவுமே வந்து டீ பவுடர் தண்ணிக்குள்ள நல்லா வேகணும். அந்த வெந்தாதான் அதோட கலரு அந்த இதெல்லாம் இறங்கும். அப்பதான் டீ வந்து ஸ்ட்ராங்கா கிடைக்கும். டீ வந்து டேஸ்டா இருக்கும். சும்மா நீங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றி அதுக்கு மேல வந்து அதுக்குள்ள வந்து டீ தூளை போட்டு சும்மா கிண்டி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வெந்து கிடைச்சிடும். மீன்ஸ் அந்த பால் மட்டும்தான் வேகுது. அந்த டீ தூள் வேகலை. அதனால அந்த டேஸ்ட் கடையில கிடைக்கிற டீயோட டேஸ்ட் எப்பவுமே இருக்காது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க எல்லாம் வீட்டுல டீ சாப்பிட மாட்டோம். ஏன்னா வீட்டுல சாப்பிட்ற டீ அந்த டேஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரியே தான் இருக்கும். நமக்கு செட் ஆகாது. கடையில போய் ஒரு டீ சாப்பிட்டா அப்படியே உட்கார்ந்தா ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, இது இப்போ குதிக்க ஆரம்பிக்குது. கலர் வருது. கலரு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அரை டம்ளர் பாலை ஊத்த போறோம். ஓகே, இவ்வளவு பால் போதும்.
ஆக்சுவலி இந்த டீ கடையில் நீங்கள் டீ வாங்க போனால் இந்த மாதிரி குதிக்க வச்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படின்னா சமாவரம் சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒன்று வச்சிருக்கு, ஒரு உண்டா மாதிரி வச்சிருக்கு. அந்த உண்டாக்குள்ள இன்னொரு உண்டா இறக்கி விட்டு அதில் பால் ஊற்றி அதுக்குள்ள அந்த தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை குதிக்க வச்சு அந்த பாலை குதிக்க வச்சு தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டபுள் பாயிலிங் டெக்னிக் தான். பால் குதிச்சு பால் பொங்கி போகாது எப்பவுமே அதுக்குள்ள இருந்து. இப்போ பாருங்களேன், நம்மளோட டீ கிட்டத்தட்ட அந்த டீ குதிச்சுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த பாலை வந்து ஊற்ற போறோம். இனிமே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த டீ கடையில வாங்குற டீ பாத்தீங்களா, அந்த டீயோட கலரும் உங்களுக்கு அங்க வந்தது. நீ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே வந்து குதிக்க வைக்க போறோம். குதிச்சுது. ஓகே, நம்ம ரெடி ஆயிடுச்சு, டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எடுத்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும் முதல்ல. இந்த இண்டக்ஷன்ல அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் இங்க வந்து ஹீட் நிற்கும். ஸோ நான் வந்து ஓரமா வச்சிருக்கேன். அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஒரு வடிகட்டி தேவை. அடுத்து இந்த வடிகட்டி இப்படி வச்சு நம்ம இதுக்குள்ள டீ ஊற்ற போறோம். நான் வந்து ஒரு லைட்டுக்கு மேலே இருக்கிற மீடியத்தில் டீ சாப்பிடுவோம். பாருங்க, நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு டீ கிடைச்சிது. அவ்வளோ. உங்களுக்கு இது ஆத்தி டீ வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த டீயை வந்து நல்லா அடிச்சு இன்னொரு வாட்டி இப்படி வீசி அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மல் டீ போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவுதான், நம்ம ஒரு டீ ரெடி பண்ணிட்டோம். அதாவது கடையில கிடைக்கிற டேஸ்ட்ல வீட்டுக்குள்ளே ஒரு டீ. இதுல வந்து நான் இப்போ டீ தூளும் அது இல்லாம ஜிஞ்சர் பவுடரும் போட்டிருக்கேன். நீங்க வந்து இதுல ஏலக்காய் எல்லாம் போடலாம். ஏலக்காய் எல்லாம் போட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ ஜிஞ்சரும் ஏலக்காயும் நீங்க அந்த டீ தூளுக்குள்ள போட்டு இதுல குதிக்க வச்சு பாருங்க, செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும்.